பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா. என்னது ஆட்டக்காரி அலமேலு ஊஞ்சல்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு. கேப்பமா வேண்டா, நமக்கு என்னத்துக்கு, ஏற்கனவே ஆடி தள்ளுபடியில துணி எடுக்க போனோன்னு வேற கேட்டுட்டு கிடக்கா. எம்மா எம்மா ஸ்கூலுக்கு நேராகுமா, எம்மா காப்பி தாமா. லை முதல்ல பல்ல தேய்ச்சிட்டு வாளா. எம்மா பல்லெல்லாம் தேய்ச்சாச்சு தாமா. பல்லெல்லாம் தேய்ச்சாச்சா? போய் குளிச்சுட்டு வா. ஏட்டி புள்ள காலையில எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து காப்பி தாமான்னு கேக்குவு. இவ பல்ல தேய்ச்சிட்டு வா, குளிச்சுட்டு வாங்க, எல்லாமே காலையில செய்துட்டு தானே வந்து நிக்கியா. பிள்ளை அவ்வளவு காலையில எழும்பி பல்ல விளக்கணுமா, குளிச்சோமா, படிச்சோமா, நம்ம வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்படியே பல்லெடுத்து போனோமா வந்தோமான்னு இருக்கணும். இங்கதான் எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. சரி காப்பி எடுத்துட்டு வா. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஊஞ்சல்ல ஒய்யாரமா இருக்கா? அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு நேராகும், நான் அப்ப போயிட்டு வரேன். ஏட்டி ஏட்டி என்ன சொல்லுங்க. ஏட்டி என்னது நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? எதுக்கு இப்படி மாடு போல உட்கார்ந்துருக்கா? நேற்றுக்கு நான் படிக்க சொன்னேன் 10 மணி நேரம் இருந்து படின்னு. படிக்காம 9 மணிக்கே உறங்கினான். அப்பவே சொன்னேன் காலையில ஒண்ணு பட்டினி தான் போடுவேன்னு. நீ ஒரு நாளாவே பட்டினியா போட்டான். சரி அவ கிடக்கா, வா மக்களே, பிள்ளை கடையில இருந்து 4 தோசை வாங்கிட்டு வரேன், பிள்ளை சாப்பிட்டுட்டு போயேனா. ஐயோ போவாதுங்க, கொஞ்சம் நில்லுங்க. செல்ல மோன கொஞ்சம் நில்லுல, இப்ப வரேன் அம்மா. அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு நேராகும், நான் போயிட்டு வரேன்ப்பா. அவ உள்ள போயிருக்கால, சாப்பாடு எடுக்கதான் போயிருப்பா. ஆமா ஏம்பல நீ வளர்ந்தாச்சு இல்லையா? அவ படிக்க சொல்லி பாடம் எல்லாம் ஒழுங்கா படிக்க வேண்டியதுதானே? எப்பா நான் நல்லா படிக்கதான் செய்தேன்ப்பா. ஏற்கனவே நேற்று கணக்கு டீச்சர் நிறைய கணக்கு போட்டிருந்தாவளா, அதெல்லாம் முடிச்சேன். அதுக்கு அடுத்தது அறிவியல் படிக்க சொன்னாவ, அதுவும் முடிச்சேன்ப்பா. தமிழ் படிக்க சொன்னாவ, ஒரே ஒரு பாட்டு ஒத்தை தான் இருந்து, அதையும் படிச்சு முடிச்சிட்டேன். வேற நீ படிக்கலன்னு சொல்லியா கொம்மா? அப்பா அம்மா நேத்தை உறங்கும் போதே நாளை காலையில சாப்பாடெல்லாம் வைக்க மாட்டேன், காலையில போய் அந்த கலையரசி அக்காளுக வீட்டுல போய் இட்லி சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னாப்பா. கலையரசி வீட்டுல போய் இட்லி தின்னு சொன்னாளா? மக்களே என்ன ஏம்மா என்னம்மா வெயிட்டே இல்லம்மா. லேலா இன்னைக்கு கலையரசி வீட்டுல பிறந்த நாள் வீடுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஏற்கனவே. ஏட்டி மத்தியானம் தானே செலவு, அதுக்குதான் ஒன்னே போன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்ப காலையில இந்த லஞ்சு பேக்க எதுக்கு அவன் கையில கொடுத்து வச்சிருக்கா? ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டிய? அந்த கலையரசியும் அவளுக மாப்பிள்ளையும் எம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து, எக்கா எங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் விடிய காலத்திலேயே நீங்க வந்துடணும்க்கா, கூட மாட எல்லாம் செய்யணும், காலையில இட்லி காப்பி சாம்பார் எல்லாமே வைப்போம், எக்கா நீங்க உங்க பிள்ளைக்கும் கொடுத்து மாப்பிள்ளைக்கும் கொண்டு போகணும்னு சொன்னா பாத்துடுங்க. மத்தியானம் தண்டி பங்கன். மத்தியானம் தான் பங்கன் இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த பிள்ளை எக்கா காலையில குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொன்னா. நான் நல்லா சொல்லி பார்த்தேன், என் பிள்ளை பள்ளியெடுத்து போனோமா, நான் மத்தியானம் தான் வருவேன், வேணா ஒரு 10 மணி போல வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செய்தாரேன்னு சொன்னேன். உடனே அந்த பிள்ளையும் மாப்பிள்ளையும் கோவப்பட்டுட்டாவ, என்னக்கா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா, இப்படியா நீங்க வராம இருப்பிய, சீக்கிரம் வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையில போனுக்கு மேல போனு. நானும் அந்தால சரி கேட்டு பாக்கேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துடுங்க. ஏட்டி இட்லி காப்பி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருப்பாவ, எல்லாருக்குமா வச்சிருப்பாவ? இல்ல இதுக்குள்ளால 2-3 டிஃபன் பாக்ஸும் ஒரு பெரிய இந்த இது தூக்குவாளியும் அப்புறம் ஒரு சின்ன திருப்பி ஜம்பம் இருக்குல்ல. ஏம்மா நான் ஒரு இடம் போகல, நான் பல்லெடுத்துக்கு போறேன். சொல்லதை கேளு மக்களே. போன உடனே கலையரசி அப்படியே அணக்கம் கட்டாம எல்லாத்தையும் இதுல எடுத்து தந்துருவா. தந்த உடனே நீ போடி வந்துரு, வந்தாக்கி நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்ல. எம்மா நான் போவேலம்மா. அவன் தான் போவேலங்கல்ல. காலையில இது என்ன பிச்சை பொழப்பு? 5 நிமிஷம் இரு, நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன். கடைக்கெல்லாம் போக வேண்டாம், இங்க இருந்த வாரஞ்சினி மாப்பிள்ள பைக்ல போறாரு, அவன் அநேகமா அங்க போய் வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கேன். அப்பா அப்படிதான் சொல்லிட்டு கிடப்பாரு. ஏறு நான் என்ன உன் கையில பாத்திரத்தை திறந்தா தந்திருக்கேன், நீ ஸ்கூலுக்கு போற மாதிரி போறா, லஞ்ச் பேக்க எடுத்துட்டு போற மாதிரி தானே போறா, அங்க போய் கலையரசி அக்கான்னு சொல்லி இந்த பையன் மட்டும் கொடு, அவன் அதே போல எல்லாத்தையும் எடுத்து தந்துருவாமக்கா, போய் வாங்கிட்டு வா. எம்மா யாருமே இப்படி எல்லாம் செய்யலம்மா, என்ன எல்லாரும் கேவலமா பாக்கவாமா. இல்ல பாபின்னு யாம்பல இப்படி சொல்லியா? லே போல நான் கலையரசி அக்கா வீட்டுல கொண்டு கொடுக்க மட்டும் தான் செய்வேன், நான் அப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா அது போதும் மக்களே, அது போதும். கொண்டு கொடுத்து அவளே எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவா. மக்களே மத்தியானம் ஒரு 12:30 வாக்குல நான் ஸ்கூலுக்கு வரேன், வந்து சிஸ்டர் கிட்ட
கேட்டு உன கூட்டிட்டு வரேன். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் 1:30 போல கொண்டு விடு. என்னமாக்கா? அம்மா வேண்டா, ஹைச்சம் யாசுவாவ வேண்டாம்மா, நான் பள்ளி இடத்துலயே சாப்பிடுவேன். இல்ல அழகான சாப்பாடுல லே, எதுக்கெல்லாம் இப்படி நிக்கியா? நான் வந்து கூட்டிட்டு வரேன். எம்மா இப்ப எல்லாரும் காலையில ஸ்கூலுக்கு போறாக்கி சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரணுமா? சுகம் இல்லாத பிள்ளைகளை மட்டும்தான் வீட்டுக்கு விடியாவ. மத்தியானம் கல்யாண வீட்டுக்கெல்லாம் யாரையும் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு அன்னைக்கு அசம்பிளில சொன்னாவம்மா. அதே அப்படிதான் சொல்லுவாவ. நான் அணக்கம் காட்டாம வருவேன். வந்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு 1:30 கொண்டு விட்டுறலான்னு சொல்லுவேன்ல. எம்மா வேண்டாம், பிறகு என்னைய மட்டும் விடியாவன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆவம்மா. வேண்டாம், பிறகு என்ன யாசுவாவம்மா. சரி, அப்போ ஒரு காரியம் செய்வோம். மத்தியானம் வரைக்கும் நீ பள்ளியிடத்துல இரு. மதியம் போல லேசா வயிறு வலிக்குன்னு சொல்லி அழுதுரு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, உடனே நான் ஓடி வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். எம்மா நான் அப்படி சொல்ல மாட்டேன். யாராவும் நான் போயிட்டு வரேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு, நின்னுக்கிடாத. யாரும் அது என்னன்னு கேட்டாக்கி ஒன்னும் சொல்லாத. லஞ்ச் பேக்குன்னு சொல்லனா? எப்பப்பா ஒவ்வொரு நாளையும் சமாளிச்சு விடறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கும் அம்மா. சரிங்க, என்ன சொல்லு. என்னத்துக்கு அங்கேயே நடந்துட்டு தெரியுறிய? இருங்க வந்து கல்லோட தட்டி கீழே விழுந்துடாதுங்க. கல்லு ஒன்றும் இல்லை. சரி, நீ இந்த வலிக்கு எடுத்து இங்கே போய் விழுந்துடாத, பார்த்து நட. பாட்டி தாத்தா 2 பேரும் இங்கே நிக்கிறிய? ஏம்மா இவ்வளவு நேரம் இருந்து இட்லி அவிச்சிட்டு இருந்தா? ஆமா பாட்டி, ஒரு தட்டு இட்லி அவிச்சிருக்கேன். மொத்தம் 11 இட்லி. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அடுத்தது மாமாயும் அத்தையும் சாப்பிட்டுட்டு மாதிரி உனக்கு பாட்டி அடுத்தால ஒரு தட்டு இட்லி அவிப்பேன் பாட்டி. ஏம்மா தின்னுகிட்டு நெல்லு, எங்களுக்கெல்லாம் அவசரம் இல்லை. பச்சை பிள்ளைகாரி, நீ தின்னு மக்களே. ஐயோ பாட்டி, நான் சாப்பிட தான் போறேன். ஃபர்ஸ்ட் இதை நீங்க சாப்பிடுங்க. வாரம் போய் சாப்பிடுவோம். என்னது இவைய சாப்பிடி நேரமா பார்த்து வந்துட்டேனே. ஆண்டி என்ன மக்களே, ஸ்கூலுக்கு கிளம்பியா போறா? ஆமா ஆண்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். மத்தியானம் எல்லாரும் சாப்பிட வந்துருங்க. என்னமாக்கா? சரி தாத்தா. ஆண்டி என்னம்மா? இத அம்மா உங்ககிட்ட குடுக்க சொன்னாவ. அம்மா எதுக்கு இதை என்கிட்ட குடுக்க சொன்னாங்க தெரியல ஆண்டி. குடுக்க சொன்னாவ. நான் போயிட்டு வரேன், ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. சரி பிள்ளை போயிட்டு வானா? சரி ஆண்டி. லஞ்ச் பேக்கு காலியா கொடுத்து விட்டுருக்கியாவ? காலியா கொடுத்து விட்டுருக்காளா? ஆமா, அன்னைக்கு நாங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போனோம்ல, அப்போ காலையில எங்களுக்கு வேற ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, எங்க அம்மா ஊர் வரைக்கும் போகணும்னு சொன்னாவ. நான் தான் வலுக்கட்டாயமா எக்கா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வந்துருங்கன்னு சொன்னேன். அதான் ஒரு வேளை லேட் ஆச்சுன்னா இதெல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கணுமா இருக்கும். சரி பிள்ளை மறக்காதுன்னா மத்தியானம் கவனமா இதெல்லாம் எடுத்து வைமுக்கா. வரும்போது அவள்கிட்ட கொடுத்து விடலாம். சரி தாத்தா. அப்பா இல்ல பபின்னு உன்னை எங்க எல்லாம் தேடி இருக்கேன். ஏன்பா? என்ன மக்களே, காலையில சாப்பிடறதுக்கு ஒரு 4 தோசை இருக்கு. மத்தியானத்துக்கு பிள்ளை வீட்டுக்கு வருவியா? வேண்டாம்ப்பா, நான் வரல. இங்க மத்தியானம் வந்தோம்னா அப்புறம் லேட் ஆச்சுன்னா யாசுவாப்பா. மக்களே, இதுலயே உனக்கு ஒரு 4 இட்லியும் மடக்கி வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு சாப்பிடணும் மக்களே. சரிப்பா. சரி போ, வீட்டுல நடந்ததை ஒன்னே நினைக்காத. என்ன மக்களே, நீ சாப்பிட்டுட்டு போ, டீச்சர்ட்ட நான் சொல்லியேனா? சரிப்பா. சரி மக்களே, பாய். நல்லா படிக்கணும் என்னம்மா? சரிப்பா, போயிட்டு வாங்க. என்னது இட்லி வாங்க போன பயல காணையில? பய வாங்கிட்டு வருவான், படபடா சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆளை காணையில. அந்த நிலாவத்தான கையில பிடிச்சே ரசாவுக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பய பிள்ளைய காணையில எங்க போனா? வேற எவ்வளவு வாங்கறதுக்கு பாத்திரம் கொடுத்து விட்டுருப்பாளோ நம்மள மாதிரி. என்ன ஆச்சு? போய் 1/2 மணிக்கூருக்கு மேல ஆச்சு. பையில இப்ப பள்ளியெடுத்து போற நேரமா ஆச்சு. பையன் எங்க போனா? என்ன காலையில ஒன்னும் வைக்க இல்லையோ? ஐயோ, காலையில இட்லியும் சாம்பாரும் வரம், கொஞ்சம் இருங்க. நீ வாங்கிட்டு வர மாட்டான்னு தெரியும், ஆனா வாங்கி வச்சிருக்கேன் மேசையில, போய் எடுத்து தின்னு. என்னது கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியலா? ஆமா, உன்னைய நம்பி இருந்தா விளங்கிரும். அப்ப பையன்? அவன் பள்ளியெடுத்துக்கு போனான். இந்த பையல்கிட்ட வாங்கிட்டு வந்து அம்மையிட்ட தந்துட்டு போலன்னு சொன்னதுக்கு பையன் எல்லாத்தையும் கொண்டு பள்ளியெடுத்துக்கா போனா? சாயங்காலம் வரட்டவன். ஆமா, பையனை நீங்க கண்டியலா? வழியில வச்சு பாத்தியலோ? ஆமா கண்ட. என்ன அவன் கையில ஒரு லஞ்ச் பேக் கொண்டு போனானே? கையில லஞ்சு பேக்கம் எல்லாம் ஒன்னும் இல்ல. அவனுக்கு காலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்துதான் நான் வாங்கி கொடுத்துட்டு வரேன். அப்ப அந்த லஞ்ச் பேக் எங்க போச்சு?